அல்லாஹ் திரும்ப அதான் சொல்லி காட்டுவான், வஅத்தஸிமு பிஹப்லில்லாஹி ஜமீஆ. இந்த ஆயத்திற்கு நிறைய விளக்கங்கள், குறிப்பாக இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு, இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு இப்படி சொல்லி காட்டுவாங்க, அலைக்கும் பில் ஜமாஆ, ஒற்றுமை நீங்கள் பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள். ஃபஇன்னஹா ஹப்லுல்லாஹு அல்லதி உமிர பிஹி, அல்லாஹ் சொல்லக்கூடிய கயிறு என்பது அந்த ஒற்றுமை தான் என்று சொல்லிட்டு சேர்த்து விளக்கம் சொல்லுவாங்க, வ இன்னமா தக்ரஹூன ஃபில் ஜமாஅத்தி வத்தாஅத்தி, ஒரு ஜமாஅத்தில் நீங்கள் இருப்பதும் அவர்களுக்கு கட்டுப்படுதலும் சில விஷயங்கள் உங்களுக்கு வெறுப்பை தரலாம், பரவாயில்லை. ஒரு சமுதாயத்தில் ஒரு ஒற்றுமையோடு நீங்கள் இருந்து வர்றது, அவர்களுக்கு வழிபடுவது சில நேரங்கள் உங்களுக்கு வெறுப்பை தரலாம். சொல்லிவிட்டு சொன்னாங்க, கைரும் மிம்மா துஹிப்பூன ஃபில் ஃபிர்கா, நீங்கள் தனியாக போய் அதில் சந்தோஷத்தை காண்றீங்கல்ல, அதை விட சமுதாயத்தின் ஒற்றுமையை சீர்குலைக்காமல் ஒற்றுமையோடு பயணிப்பது சில நேரங்கள் நமக்கு வெறுப்பை தந்தாலும் அதுதான் சிறப்பு. முடிந்த அளவு நீங்கள் ஒற்றுமையோடு வாழ பழகுங்கள் என்பதாக இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு இந்த ஆயத்துக்கு நமக்கு சொல்லி காட்டுவாங்க.